விஜய்க்காக வேலை பார்த்த 34 பேர் ஒரே நாள்ல தூக்கப்பட்டிருக்கிறாங்க. மீடியாவை சார்ந்த ஆட்கள். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா இருந்த விஜய் நடத்திட்டு வராரு. அவருடைய கடைசி படம் முடிச்சுட்டு முழு நேர அரசியல்ல இறங்க போறாரு. ஏற்கனவே மாநாடெல்லாம் நடத்தி நிறைய மாசெல்லாம் காமிச்சுட்டு இருந்தாரு. இப்போ கள அரசியல்ல எப்ப இறங்குவார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டே இருக்கு. சட்டமன்ற தேர்தல் 2026 அவர் சந்திக்க போறாரு. இந்த நிலையில அவருக்கு நிறைய வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க. கட்சி தொடங்கிலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் பிரசாந்த் கிஷோரையும் கூப்பிட்டு வந்தாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு வியூக வகுப்பாளர்களுக்கும் ஒரு ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து சோசியல் மீடியால விஜயை ப்ரமோட் பண்றது, மற்ற கட்சிகளை வந்து அவங்க பண்ணக்கூடிய தப்புகள் எடுத்து முன்வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு சமூக வலைத்தளமா அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் வாரியர்ஸா வந்து எல்லாரும் செயல்பட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டிஜிட்டல் வாரியர்ஸா வந்து செயல்பட்டு இருக்கவங்கள ப்ரொஃபஷனலா செயல்பட்டு இருந்த பிரசாந்த் கிஷோர் கூட ப்ரொஃபஷனலா செயல்பட்டு இருந்த 34 பேரை ஒரே நாள்ல ஆதவ அர்ஜுனா தூக்கி இருக்கிறாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு செய்தி. அந்த டீம்ல வேலை பார்த்த ஆட்கள் கிட்ட உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்த வந்து சொல்றோம். வாய்ஸ் ஆஃப் காமன்னு பேர் மாத்தினாங்க. இவ்வளவு பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 60 பேர் இருந்தோம். அதுல இருந்து ஒரு 34 பேரை வந்து தூக்கிட்டாங்க. இந்த 34 பேரும் விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்திலையும் விஜய் பிடிச்சு வேலைக்கு சேர்ந்தவங்க, அதே நேரத்துல அரசியலை பிடிச்சு வேலைக்கு சேர்ந்த யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலிக்காக அவங்க நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வேலைக்கு சேர்ந்த யங்ஸ்டர்ஸ், இப்படியாக இருக்கக்கூடிய 34 பேரை ஒரே நாள்ல வேலையில இருந்து அவங்க தூக்கி இருக்கிறாங்க அப்படின்றது மிகுந்த கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இவங்களுக்குள்ள இருக்க ஏதாவது போட்டி நடக்குதா? ஏற்கனவே வேலைக்கு எடுத்து வச்சவங்களை ஏன் ஒரே நாள்ல வந்து தூக்கணும்? ஏன் வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஸ்டஃப் பத்தி நீங்க விசாரிச்சு வேலைக்கு எடுக்கலையா? இப்படி நிறைய கேள்விகள் வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த 34 பேருமே வந்து ஓரளவு வந்து மீடியா சம்பந்தப்பட்ட ஆட்களா இருக்கிறாங்க. அதே நேரத்துல சோசியல்ல என்ன நடக்குது, இந்த சமுதாயத்துல என்ன நடக்குதுன்ற அறிவான ஆட்களாகவும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆட்கள் இருக்காங்க. கிராபிக்ஸ்ல ஆட்கள் இருக்காங்க, வீடியோ எடிட்டிங்ல ஆட்கள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆட்கள் இருக்கிற நேரத்துல இந்த 34 பேரை ஒரே நாள்ல தூக்குனது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு.